மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துடுவேன்னு டாக்டர் சொன்னாரு. நான் மத்தியானமா வந்துட்டேம்மா. அங்க நடந்த சமாச்சாரங்கள் எல்லாம் பெரிய டாக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். நேரம் ஆயிடுச்சு. ஏமா சின்ன டாக்டர் சௌக்கியமா வந்து சேர்ந்துட்டாரா? அது ஏன் கேக்குறப்போ, ஒரு நாள் அவருக்கு ஜுரம். ஜுரமா? ஐயோ, ஏமா அதுக்குள்ள பயந்துட்டீங்க? ஜுரம் வந்தது போல பாசாங்கு பண்ணி என்னையே நடுங்க வச்சுட்டாருமா. அவ்வளவுதானா? நான் என்னமோன்னு பயந்துட்டேம்மா. சரி. இந்த கஷாயத்தை குடி. எதுக்குமா கஷாயம்? விஷஜுரம் வந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கல, அதனால முன்னெச்சரிக்கையா இப்ப சாப்பிட்டு வைக்கிறது நல்லதா கண்ணு. அதுக்கு 2 டம்ளர் கஷாயமா? இல்லம்மா, இது உனக்கு, இது நம்ம சின்ன டாக்டருக்கு. சின்ன டாக்டருக்கா? சரிதாம்மா. அவருக்கு நீ வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, அவரு MBBS டாக்டர்மா. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். 132. எஸ் சார். நான் இன்னைக்கே மெட்ராஸ் புறப்படணும். ஒரு டிக்கெட் புக் பண்ணு. என்ன சார் திடீர்னு புறப்படுறீங்க? நான் என்ன குமாருங்கிறவனை பத்தி சொல்லிருக்கேன். அவன் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறதாக மெட்ராஸ் சிஐடி இலாக்காவுக்கு தகவல் வந்திருக்கு. அவனை எனக்குத்தான் அடையாளம் தெரியும். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன உடனே புறப்பட்டு வர சொல்லி உத்தரவு வந்து. அசிங்க பிடிச்ச பசங்க. இருங்கய்யா இருங்கய்யா, பசங்க எல்லாம் டிபன் சாப்பிடணுமா? போய் சாப்பிட்டு போங்கடா. இவங்களுக்கு ஒண்ணு டிபன் கிடையாது. போங்கடா வெளியே. ஐயா ஓசியில வானா ஐயா, நான் காசு தரேன். காசு இல்லையா? தங்க கட்டிய கொடுத்தாலும் இவங்களை உள்ள விட மாட்டேன். ஏன்? ஏன்னா நாளைக்கு 4 கௌரவஸ்தன், 2 பெரிய மனுஷன், ஒரு அந்தஸ்து உள்ளவன் எவனாவது என் ஹோட்டலுக்கு வருவானா? மனிதனா மதிக்காதவன் எவன் அந்தஸ்து உள்ளவன்? சும்மா அழக்காதையும். இதுகெல்லாம் மனுஷ பிறவிகளா? அது சரி, இதுகள்லாம் மனுஷ பிறவி இல்லைன்னா ஒன்னி இன்னி எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? எல்லாம் அனாமத்துக்கு பிளாட்பாரம். இந்த பிளாட்பாரத்துல எத்தனை விஞ்ஞானியாக வரப்போகிறதோ, எத்தனை பிரதம மந்திரியாக வரப்போகிறதோ, எத்தனை உலகத்துக்கு அகிம்சா மார்க்கத்தை போதிக்கும் மகாத்மாவா வரப்போகிறதோ யாருக்கு தெரியும்? முதலாளி சார், எதிர்காலத்தை பற்றி நான் கனவு கண்டு பேசவில்லை. இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன். நன்றாக நினைத்து பாருங்கள். திருவிளக்கின் அடியிலே அமர்ந்து படித்த திருவாளர் முத்துச்சாமி ஐயர் உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியானார். செருப்பு தொழிலாளிக்கு செல்வனாக பிறந்த ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவிற்கு சர்வாதிகாரியானார். ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து விவசாயமே தன் தொழிலாக கொண்ட ஐசனோவர் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியானார். அவ்வளவு தூரத்துக்கு போவானே. 2 வருஷத்துக்கு முன்னால நான் சாப்பிட்ட டேபிள நீர் தொடச்சிருக்கிறீரு. இன்னைக்கு குபேர பகவான் ஹோட்டலுக்கு நீர் முதலாளி ஆயிட்டீரு. உண்மை நிலைமை இப்படி இருக்கும் போது இந்த வாலிப குழந்தைங்க வருங்காலத்துல ஏயா சிறந்தவர்கள் ஆகப்படாது அப்படின்னு நாங்க உங்களை கேட்கிறோம். இந்த வரும் நீர் கரடியா கத்துறாலும் சரி, காலாந்து சட்னி கொடுக்க மாட்டேன். அப்ப நீ சட்னி கோச்சுக்கார, அவருக்கு ஆகார கோளாறு. டே தம்பி, இது சுடுகாட்டு காட்டேரி, இதுக்கு நரபலி கொடுத்தாதான் சரிப்படும். இன்னையில இருந்து சத்தியாகிரகம் எல்லாம் நீங்க வரிசையா படுங்க. கூட்டம் கூடட்டும், போலீஸ் வரட்டும். மனித உரிமையை பறிக்கிற இந்த ஆளை பத்தி போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும். படு படுங்க வியாபாரம் நேரம் என்ன அப்படி ஆத்திரப்பட்டு படபட பேசிட்டீங்களே? கோர்ட்டு போலீஸ்ன்ட்டு நீங்க கொள்கையில எந்த அளவு உறுதியா இருக்கேன்னு சோதிச்சு பார்த்தேன். ஏயா உன் சோதனைக்கு நான் தான் நம்பிட்டேன். எவ்வளவு பெரிய பெரியாரெல்லாம் பெரும் சோதனையை கடந்து நாட்டுக்கு தொண்டு செய்துட்டு இருக்காங்க. நீ நம்ம கிட்ட வந்து உன் பூடா ஓடுறிய? ஏன் நைனா சொல்லி அனுப்பையா? குழந்தைங்க போய் நல்லா சாப்பிடுங்க, வயிறு உடைக்க. தம்பி இங்க சாப்பிடாதீங்க, நேரா சமையலுக்கு போய் உங்க இஷ்டம் போல விளாசுங்க. ஏன் சும்மா இருக்கிற உடம்ப பாத்துக்க. சரி சரி இரு, நான் முழுங்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஊருக்குள்ள ஹோட்டல் வச்சா இந்த தொல்லை, ஊருக்கு வெளியே வச்சா வியாபாரம் இல்ல. இந்த பசங்களோட வந்து உங்களோட பேசினிருந்தாரு, அவர் யாரு? அது ஒரு தருதலைங்க. பெரிய இடத்து பிள்ளையா பிறந்து ஊருக்கெல்லாம் உதவி செய்யறட்டு உபத்திரம் பண்ணிட்டு தெரியுது. ஆஹா, ஊருக்கு உபகாரம் செய்யறவன் உபத்திரம் பண்றதா? அவன் செய்யறது நல்ல வேலை சார். இத போய் உம்மட்ட சொல்ல வந்தானே. நமஸ்காரம். மணி ஒரு சேர் கொண்டு வா. இருக்கட்டும். இப்ப போனாரு, அவர் பேர் என்ன தெரியுமா?
எனக்கு எப்படி சார் தெரியும்? தினம் ஆயிரக்கணக்கான பேர் வர்றா போறா, அவளோட பேரெல்லாம் நான் விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா? அவர் எத்தனை நாள் இங்க வர்றாரு? அதுவும் தெரியாதுங்களே. நான் வரேன். நமஸ்காரம். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. மிஸ்டர் மது, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். பெரிய இடத்து பிள்ளையா பிறந்தோம். கௌரவத்தையும் சிரமத்தையும் பொருட்படுத்தாம நாட்டுக்கு சேவை செய்யறது மிகவும் பாராட்டத்தகுந்த விஷயம். பலர் சொல்ல கேள்விப்பட்டேன். நேர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சது. எப்போ பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? என்ன பாத்தீங்க? நேத்து அந்த ஹோட்டல்காரங்கிட்ட அந்த அநாதை பிள்ளைகளுக்காக நீங்க வாதாடி வெற்றி கண்டதை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அறிவுரையும் வாத திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு? அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் மது. பெரிய இடத்து பிள்ளைங்க நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். நேரா போட்டோக்காரனை கூட்டிக்குவாங்க, பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க. நேரா சேரிக்கு போய் விளக்குமார கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், மம்டிய கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், சாக்கடையில பிறண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான். இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பங்களாவிலே உள்ளேயும் வெளியும் மாட்டி வச்சுக்கிட்டு பத்திரிக்காரனை விட்டு எழுத சொல்லுவான். செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார், அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுத சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை குட்டிச்சவராக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி லிஸ்ட்ல உங்களை சொல்லல யாரும். இந்த டூப்பு பிசினஸ் எனக்கு பிடிக்காது சார். செய்தா சின்சியரா செய்யணும், இல்லன்னா அந்த காரியத்துல இறங்கப்படாது. விளம்பரத்துக்காக சேவை செய்யறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு? அதனாலதான் உங்களை பார்த்து பாராட்டி உங்க ஸ்தாபனத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யலாம்னு நினைச்சு வந்தேன். என்ன சார் அது? இது ஒரு விதமான வலி, நீண்ட நாளா தொல்லப்படுத்துது. ஆமா, நீ ஏன் இந்த டாக்டர் கிட்ட கட்டப்படாது? பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியம் இல்ல, சுகந்தா படல, எனக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு. என்ன சார் அது? செத்தவனுக்கே உயிர் கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, இதை சரிப்படுத்த முடியலங்கிறீங்களே. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் சார். அப்ப நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க. பக்கத்துல சங்கர் நர்சிங் ஹோம் இருக்கு, அங்க டாக்டர் மோகன் இருக்காரு. அவர் தொட்டாலே உங்க வியாதி குணமாயிடும். நல்ல கைராசிக்காரர். ஆஹா தம்பி, நல்ல எண்ணமும் அறிவும் வேணும். அவங்க தொடர்றது பூரா சௌகரியமாயிடும். இதைத்தான் பாமர மக்கள் கைராசின்னு சொல்றது. அதை நான் ரொம்ப ஒத்துக்கிறேன். ஆனாலும் நீங்க அவரை கன்சல்ட் பண்ணி பாருங்க, உங்க நோயை குணமாகிறது நான் கேரண்டி. ட்ரை பண்றேன். இந்த 10,000 ரூபாயை நன்கொடையா வச்சுக்கணும். தேங்க்ஸ். அப்புறம் 10,000 கேளுங்க, தர்றேன். நல்லதுங்க. உங்களை மாதிரி பெரியவங்க அடிக்கடி இங்க வந்தாதான் என் ஸ்தாபனத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். சந்தோஷம். கேட்க மறந்துட்டேன், உங்க பேர் என்னங்க? என் பேரா சிதம்பரம். அடிக்கடி வந்து போங்க. வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். ஓ, குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. டாக்டர் மோகன்ன்றது நீங்க தானே? எஸ். ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கைராசிக்காரர். என்னங்க இது? என்ன சார் இது? வாட் இஸ் இட்? என்ன கையில? வியாதி ஏதாவது உடைச்சல் மாதிரி இருக்குதுங்களா? என்னத்த சார் சொல்றீங்க? ஒரு நாளைக்கு இங்க வலிக்குது, ஒரு நாளைக்கு இந்த கையில வலிக்குது. பேர் போன டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். ஒருத்தராவது இது என்ன வலின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன வலின்னு என்னதான் கேக்குறாங்க. நானும் கொஞ்சம் டீடைலா டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் இதை பூர்ணமா குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு சொல்லலாம். டாக்டர், எனக்கு நீண்ட நாள் உயிரோட வாழணும்ன்ற பேராசை இல்லை. ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும். அது வரைக்கும் இந்த வலி தெரியாம செஞ்சா போதும். அப்போ நீங்க எங்க ஹாஸ்பிடல்ல வந்து ஒரு 10 நாள் இருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து பாக்குறேன். ரொம்ப ரைட். நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டோம். என்னங்க இது? கன்சல்டிங் ஃபீஸ்? பரவாயில்லைங்க, வியாதி குணமான பிறகு நான் வாங்கிக்கிறேன். நல்ல கொள்கை. சில டாக்டர்கள் வியாதி என்னன்னு பாக்குறதுக்கு 100 ரூபாய் கேட்கறாங்க. அதனால இருக்குங்களா? ரைட்.